என் பெயர் அஞ்சலி. நான் என் அண்ணன் மற்றும் அண்ணியுடன் வசித்து வந்தேன். எனக்கு 21 வயது முடிந்துவிட்டது. எனக்கு என் அப்பா அம்மாவின் நினைவு அடிக்கடி வரும். ஏனென்றால் அவர்கள் இருந்தவரை எனக்கு அன்பின் குறைவே இருந்ததில்லை. என் அண்ணனும் என்னை மிகவும் நேசித்தார். அண்ணனின் பெயர் விஜய். நான் அவரை விட 7 வயது இளையவள். ஆனால் என் அண்ணி வீட்டிற்கு வந்ததிலிருந்து எனக்கும் அண்ணனுக்கும் இடையில் இருக்கும் அன்பை பார்த்து அவருக்கு மிகுந்த பொறாமை ஏற்பட்டது. அண்ணன் விஜய் ஆரம்பத்திலிருந்தே என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுவார். அண்ணி வந்த பிறகு அன்னிக்கு வாங்கும் அதே பொருட்களை எனக்கும் அண்ணன் வாங்கி தர தொடங்கியதும் அன்னியின் முகம் வாடிவிடும். ஆனால் என் அண்ணன் விஜய் சொல்வார், எனக்கு நீங்கள் இருவரும் சமம். நீ என் மனைவி, அஞ்சலி என் ஒரே தங்கை. அதனால் உங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான பொருட்களையே வாங்கி வருகிறேன். அண்ணன் விஜய் எப்போதும் அன்னியிடம், என் தங்கையிடம் ஒருபோதும் தவறாக நடக்க நினைக்காதே. நான் என் தங்கையை உயிராக நேசிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அண்ணி இதை கேட்டு கொஞ்சம் அடங்கியே இருப்பார். என் அண்ணன் விஜய் மிகவும் நல்லவர். அண்ணியின் பெயர் ரம்யா. அண்ணன் அண்ணியுடையது காதல் திருமணம். அண்ணன் விஜய் தான் அவரை தேர்ந்தெடுத்தார். அன்னிக்கும் அண்ணனுக்கும் நிச்சயமான 5 மாதங்களிலேயே என் பாட்டியும் இறந்துவிட்டார். என் பெற்றோர் 6 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டனர். பெற்றோர் மறைந்த பிறகு அண்ணன் விஜய் தான் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தார். என் அண்ணி ரம்யா மீது எனக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் அவர் எதையுமே நிறைவேற்றவில்லை. இருந்தாலும் அவர் அந்த அளவிற்கு மோசமானவர் கிடையாது. வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் போய்க் கொண்டிருந்தது. அண்ணன் என் மீது எந்த கட்டுப்பாடும் விதித்ததில்லை. நாங்கள் வசதியான குடும்பம். அண்ணன் விஜய்க்கு நல்ல வேலை இருந்தது. அண்ணி ரம்யாவால் வீட்டு வேலைகளை அதிகம் செய்ய முடியாது. நானும் செய்ய மாட்டேன். அதனால் அண்ணன் வீட்டில் வேலைக்காரர்களை வைத்திருந்தார். எங்கள் வீட்டில் ஒரு ஆண் வேலைக்காரரும் 3 பெண் வேலைக்காரர்களும் இருந்தனர். எங்கள் வீட்டிற்கு எதிரே ஒரு புதிய மளிகை கடை திறந்திருந்தது. அந்த பையன் தன் வீட்டிலேயே கடை ஆரம்பித்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அந்த வீடு நீண்ட நாட்களாக பூட்டியே கிடந்தது. அந்த வீட்டின் உரிமையாளர் வேறு பகுதியில் வசித்து வருகிறார். அந்த பையன் வீட்டை வாங்கி பெரிய மளிகை கடையை தொடங்கியிருந்தான். என் அறை 2வது மாடியில் இருந்தது. வீட்டில் போர் அடிக்கும் போது என் அறையின் ஜன்னல் ஓரம் நின்று வெளி உலகை பார்த்து கொண்டிருப்பேன். கடந்த சில நாட்களாக என் சித்தப்பா மகளின் திருமண வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் நான் அடிக்கடி வெளியே செல்ல வேண்டியிருந்தது. ஒரு நாள் என் பார்வை அந்த மளிகை கடை பையன் மீது விழுந்தது. அவன் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தான். என்னவோ தெரியவில்லை. அவனை பார்த்ததுமே என் இதயம் அவனிடம் பறிபோனது. ஜன்னல் வழியாக அடிக்கடி அவனை பார்ப்பேன். அவன் அந்த தெரு நாய்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தான். தன் கடையிலிருந்து பிஸ்கட்டுகளை எடுத்து அவற்றுக்கு கொடுப்பான். அதனால் அதிகாலையிலேயே அவன் கடைக்கு முன்னால் நாய்கள் கூட்டம் நின்று கொண்டிருக்கும். அவன் பிஸ்கட்டு போட்டதும் அந்த நாய்கள் அமைதியாக சென்றுவிடும். பிறருக்கு உதவி செய்யும் மனிதர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவனது கடைக்கு வரும் யாசகர்களையும் அவன் ஒருபோதும் வெறும் கையுடன் அனுப்ப மாட்டான். அவனை பார்த்து கொண்டே நான் மனதிற்குள் சிரித்து கொள்வேன். ஒரு நாள் நான் ஜன்னல் வழியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென அவன் பார்வை என் பக்கம் திரும்பியது. நான் பதறி போய் ஜன்னலை விட்டு விலகினேன். அதன் பிறகு என் பார்வை அவன் மீதுதான் இருக்கிறது என்பதை அவன் கவனிக்க தொடங்கினான். சில நேரங்களில் என்னை பார்த்து புன்னகைப்பான். திருமண வேலைக்காக நான் தயாராகி வெளியே வந்து அண்ணன் விஜயின் காரில் ஏறுவேன். எங்கள் கார் அவன் கடையை கடந்து செல்லும் வரை அவன் என்னையே பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருப்பான். ஏன் அவன் மீது எனக்கு காதல் ஏற்பட்டது? ஏன் அவனை எனக்கு பிடித்தது? அவனுக்கும் என்னை பிடிக்குமா? அவன் ஏன் என்னை பார்த்து புன்னகைக்கிறான்? அவனை பார்த்து நான் ஏன் வெட்கப்படுகிறேன்? இந்த கேள்விகள் எல்லாம் என் மூளையை குடைந்து கொண்டிருந்தன. அவன் பெயர் கார்த்திக். எங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் அவன் கடையில் இருந்துதான் வரும். அவன் கடை மிக பெரியது. நான் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் வேலை செய்யும் மீனா, கலா மற்றும் ரேகா ஆகிய மூவரும் என் வயதை ஒத்தவர்கள். ரேகா அண்ணி ரம்யாவின் வேலைகளை கவனிப்பார். மீனாவும் கலாவும் பெரும்பாலும் என்னுடனேயே இருப்பார்கள். என் வேலைகள் அனைத்தையும் அவர்களே செய்வார்கள். அதே சமயம் ரேகா அண்ணி ரம்யாவுடன் இருப்பார். அண்ணி ரம்யா ரேகாவை தன் சொந்த தங்கை போல ஆக்கி கொண்டார். அண்ணி எங்கு சந்தைக்கு சென்றாலும் ரேகாவையும் கூடவே அழைத்து செல்வார். அண்ணன் விஜய்க்கும் அண்ணி ரம்யாவுக்கும் திருமணமாகி 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். அதன் பிறகு அன்னிக்கு ரேகாவின் உதவி இன்னும் அதிகமாக தேவைப்பட்டது. ரேகா குழந்தையை பார்த்து கொள்வார். அன்னிக்கு வெளியே எங்கும் செல்ல வேண்டுமானாலும் ரேகாவை அழைத்து கொண்டு செல்வார். எங்கள் வீட்டு வேலைக்காரன் கிருஷ்ணா உத்தரகாண்டின் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்தவன். நாங்கள் அவனை அன்போடு சோட்டு என்று தான் அழைப்போம்.
அவன் மிகவும் நல்லவன். வீட்டின் வெளி வேலைகளை அனைத்தையும் சொட்டுதான் செய்வான். மதிய நேரத்தில் அண்ணன் விஜயின் அலுவலகத்திற்கு சென்று உணவு கொடுப்பது முதல் வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்குவது வரை எல்லாவற்றையும் சொட்டு கவனித்துக் கொள்வான். வாழ்க்கை இப்படித்தான் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் நான் ஜன்னல் ஓரம் நின்று கொண்டிருப்பதை மீனா பார்த்து விட்டாள். அவள் என் அருகில் வந்து, அக்கா, ஜன்னலில் நின்று கொண்டு ஏன் இப்படி புன்னகிக்கிறீர்கள் என்று கேட்டாள். நான், ஒன்றுமில்லை மீனா, உனக்குத்தான் தெரியுமே, நாள் முழுவதும் போர் அடிப்பதால் இங்கே நிற்கிறேன் என்றேன். அண்ணி ரம்யா என்னை வீட்டை விட்டு வெளியே அதிகம் செல்ல விட மாட்டார். அதிகம் தோழிகளுடன் பழக்கம் வைத்து கொள்ளக்கூடாது என்பது அவர் கட்டளை. எனக்கும் ஊர் சுற்றும் பழக்கம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருப்பது தான் எனக்கு பிடிக்கும். என்னிடம் மொபைல் கிடையாது. யாரிடமும் பேச லேண்ட்லைனும் கிடையாது. நீயும் கலாவும் தான் எனக்கு எல்லாம். உங்களிடம்தான் நான் என் மனபாரத்தை கொட்டுவேன். உங்களுடன் வேலைகளில் உதவி செய்வேன். மீனா சிரித்து கொண்டே கேட்டாள். எல்லாம் சரி அக்கா, ஆனால் நீங்கள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் யாரையோ பார்க்கிறீர்கள் என்பதை நான் பலமுறை கவனித்து விட்டேன். உண்மையை சொல்லுங்கள் என்றால் நான் சமாளித்தேன். யாரையும் பார்க்கவில்லை மீனா. சும்மா வெளி உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்த்து ரசிக்கிறேன், அவ்வளவுதான் என்றேன். பல நாட்கள் இப்படித்தான் கழிந்தன. நானும் கார்த்திக்கும் ஒருவரை ஒருவர் கண்களால் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தோம். எனக்கு அவன் பெயர் கார்த்திக் என்று தெரியும். ஆனால் அவனுக்கு என் பெயர் தெரியுமா என்று தெரியவில்லை. அவனை பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ஒரு நாள் இரவு அண்ணன் விஜய் வீட்டிற்கு வந்தபோது நாங்கள் அனைவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டோம். அப்போது அண்ணன் சொன்னார், பக்கத்தில் இருக்கும் வருமாஜி வீட்டிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. நாம் அனைவரும் அங்கே செல்ல வேண்டும். அண்ணி ரம்யா கேட்டார், அங்கே என்ன விசேஷம்? அண்ணன் சொன்னார், அவர்களுக்கு மகன் பிறந்திருக்கிறான். அந்த மகிழ்ச்சியில் ஒரு சிறிய பார்ட்டி வைக்கிறார்கள். குடும்பத்தோடு வர சொன்னார் வருமாஜி. வருமாஜியின் வீடு எங்கள் வீட்டிற்கு அடுத்தே இருந்தது. அவர்கள் வீட்டிலேயே அந்த பார்ட்டியை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். பார்ட்டி எப்போது என்று அண்ணி கேட்டார். நாளை மறுநாள் என்றார் அண்ணன். அண்ணி ரம்யா யோசனையுடன் சொன்னார், நாளை மறுநாள் நாம் எப்படி அங்கே போக முடியும்? என் தங்கையின் நிச்சயதார்த்தம் அன்றுதானே நடக்கிறது. நாம் அங்கே போக வேண்டுமே. அண்ணன் விஜய் யோசனையில் ஆழ்ந்தார். வருமாஜி அண்டை வீட்டுக்காரர் என்பதால் அவர் வீட்டு விசேஷத்திற்கு செல்வதும் முக்கியம். அதே சமயம் அண்ணியின் தங்கை நிச்சயம் என்பதால் அங்கே செல்வதும் அவசியம். அப்போது அண்ணி ரம்யா ஒரு ஐடியா சொன்னார். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீர்கள்? நாம் இருவரும் என் தங்கை நிச்சயத்திற்கு செல்வோம். நான் ரேகாவையும் என்னுடன் அழைத்து செல்கிறேன். வருமாஜி வீட்டிற்கு அஞ்சலியும் வேலைக்காரி மீனாவும் போகட்டும். இப்படி செய்தால் 2 இடங்களுக்கும் ஆட்கள் சென்றது போலவும் இருக்கும். வருமாஜிக்கும் வருத்தம் இருக்காது என்றார். அண்ணன் விஜய்க்கும் அந்த யோசனை பிடித்திருந்தது. ஆனால் நான் அண்ணியிடம் சொன்னேன். அண்ணி, எனக்கு தனியாக எங்கும் செல்ல பயமாக இருக்கும். நான் எப்படி அங்கே போவேன்? அண்ணி சொன்னார், நீ எங்கே தனியாக போகிறாய்? உன்னுடன் மீனாவும் கலாவும் வருவார்களே. அங்கேயே வா தங்க போகிறாய். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு 2 பேரிடம் பேசிவிட்டு வந்துவிடு. அண்ணனும் சொன்னார். ஆமாம் அஞ்சலி, அண்ணி சொல்வது சரிதான். அக்கம் பக்கத்தினருடனும் நாம் உறவை முறித்து கொள்ளக்கூடாது என்றார். மீனா என்னை பார்த்து ரகசியமாக சைகை செய்து நான் வருகிறேன் என்றாள். அதனால் நானும் சம்மதித்து அமைதியானேன். 2 நாட்களுக்கு பிறகு நானும் மீனாவும் கலாவும் அண்டை வீட்டிற்கு பார்ட்டிக்கு செல்ல தயாரானோம். வருமாஜி அவ்வளவு அன்புடன் அழைத்ததால் என்னால் மறுக்க முடியவில்லை. அண்ணன் விஜயும் அண்ணி ரம்யாவும் நிச்சயதார்த்தத்திற்கு செல்ல தயாராகிவிட்டனர். நானும் மீனாவும் கலாவும் வருமாஜி வீட்டிற்கு சென்றோம். அங்கே எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் ஏற்படவில்லை. வருமாஜியின் மனைவியும் சகோதரிகளும் என்னிடம் மிகவும் கனிவாக பேசினார்கள். எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. வருமாஜியின் குழந்தைக்கும் நான் கொண்டு சென்ற பரிசை கொடுத்தேன். பிறகு நாங்கள் சாப்பிட சென்றோம். நானும் மீனாவும் கலாவும் சாப்பிட்டு கொண்டிருந்த போது திடீரென என் பார்வை கார்த்திக் மீது விழுந்தது. அவனும் அந்த பார்ட்டிக்கு அழைக்கப்பட்டிருந்தான். அங்கே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனை அங்கே பார்த்ததும் நான் பதற்றமடைந்தேன். இன்றுதான் அவனை நான் இவ்வளவு அருகில் பார்த்தேன். அவன் நிஜமாகவே மிக அழகாக இருந்தான். அவனும் வருமாஜி வீட்டில் என்னை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். கண்களாலேயே என்னிடம் ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல இருந்தது. அங்கே நிறைய மக்கள் இருந்ததால் நான் அவனை கவனிக்காதது போல இருக்க முயன்றேன். ஆனால் அவன் என்னை நேசிக்க தொடங்கிவிட்டான் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். நானும் தான் மனதிற்குள் அவனை நேசித்து கொண்டிருக்கின்றேன். அன்று பார்ட்டி முடிந்து நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தேன். நாங்கள் வந்த சிறிது நேரத்திலேயே அண்ணன் விஜயும் அண்ணி ரம்யாவும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். நான் அண்ணி ரம்யாவிடம் வருமாஜி வீட்டிற்கு சென்றது பற்றியும் அவர்கள் குடும்பத்தினர் சந்தித்தது பற்றியும் மிகவும் சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் அண்ணி ரம்யா ஏன் என்னை திகைப்புடன் பார்த்தார் என்று தெரியவில்லை.
அண்ணி கேட்டார். இன்று நீ என்னவோ ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிகிறாயே. அன்னியின் கேள்வியால் என் உற்சாகத்தை நான் கொஞ்சம் குறைத்து கொண்டேன். அவர் தொடர்ந்தார். இதற்கு முன்பு உன்னை இவ்வளவு மகிழ்ச்சியாக நான் பார்த்ததில்லை. பக்கத்து வீட்டிற்கோ அல்லது உறவினர்கள் வீட்டிற்கோ சென்று விட்டு திரும்பும்போது நீ இவ்வளவு சந்தோஷமாக இருந்ததில்லை. அப்படி என்னதான் விஷயம் என்றார். நான் ஒன்றுமில்லை அண்ணி என்று மட்டும் சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்துவிட்டேன். சில நாட்கள் கடந்தன. ரேகா, மீனா மற்றும் கலா ஆகிய மூவரும் தங்கள் கிராமத்திற்கு திரும்ப தயாரானார்கள். நான் அவர்களிடம், ஏன் கிராமத்திற்கு போகிறீர்கள்? இங்கேயே இருங்கள். நீங்கள் இருந்தால் வீட்டு வேலைகள் எவ்வளவு சுலபமாக முடிகிறன என்றேன். ஆனால் அவர்கள் வேறு யாரையாவது வேலைக்கு வைத்து கொள்ளுமாறு கூறினார்கள். ரேகா, மீனா, கலா மூவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் உறவினர்கள். ரேகாவுக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது. ரேகா இங்கே வேலைக்கு வந்ததால் தான் அவளது தோழிகளான மீனாவும் கலாவும் இங்கே வந்திருந்தார்கள். ரேகா இல்லாமல் மீனாவும் கலாவும் இங்கே இருக்க விரும்பவில்லை. அவர்கள் மூவரும் அண்ணன் விஜயிடம் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் கிராமத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு நான் தனிமையை உணரத் தொடங்கினேன். என் அறையில் தனியாக அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் என் நினைவு கார்த்திக் மீதே சென்றது. வர்மாஜி வீட்டில் அவன் செய்த அந்த சைகைகளை பற்றி நினைத்து நினைத்து புன்னகைப்பேன். பலமுறை அண்ணி ரம்யா அறைக்குள் வந்து என்னை அழைத்தபோது நான் வெளியே கார்த்திக் நினைவிலேயே மூழ்கி இருந்தேன். அண்ணி ரம்யா என்னை பிடித்து உலுக்கி, உனக்கு என்ன ஆனது? தனியாக உட்கார்ந்து எங்கே தொலைந்து போகிறாய் என்று கேட்டார். நான் திடுக்கிட்டு, அண்ணி என்ன ஆனது என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு கப்பு டீ போட சொன்னேன். நீயும் குடி, நானும் குடிக்கிறேன் என்று சொன்னேன். நீ எதையும் கேட்காமல் எங்கேயோ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அந்த 3 பெண்களும் போனதிலிருந்து வீட்டு வேலைகள் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்றார். சரி அண்ணி, நான் டீ போடுகிறேன் என்று நான் கிளம்பிய போது அண்ணி என் கையை பிடித்து தடுத்தார். முதலில் நீ எங்கே தொலைந்து போகிறாய் என்று என்னிடம் சொல் அஞ்சலி. நான் உனக்கு ஒரு அக்கா மாதிரி. உன்னை என் சொந்த தங்கையாகத்தான் நினைக்கின்றேன். உன்னை ஏதோ ஒன்று கவலையடைய செய்கிறது அல்லது ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாய் என்றால் அதை என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை நான் உனக்கு உதவக்கூடும். வர்மாஜி வீட்டிற்கு சென்றதிலிருந்து உன் நடவடிக்கையே மாறியிருக்கிறது. அங்கே அப்படி என்னதான் நடந்தது என்று கேட்டார். நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டு, நிச்சயமாக அண்ணி, நீங்கள் எனக்கு ஒரு அக்கா மாதிரி. ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களிடம் சொல்வேன் என்று கூறிவிட்டு சமையலறைக்கு சென்றேன். அன்னிக்கும் எனக்கும் டீ போட்டு எடுத்து வந்தேன். வாசலில் அமர்ந்திருந்த சோட்டுவிடமும் டீ குடிக்கிறாயா என கேட்டு அவனுக்கும் ஒரு கப்பு கொடுத்தேன். இப்போது நானும் அண்ணி ரம்யாவும் மட்டுமே சமையல் அறையில் இருந்தோம். அண்ணி ரம்யா அண்ணன் விஜயிடம் புதிய வேலைக்காரர்களை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தார். வழக்கம் போல 3 பெண் வேலைக்காரிகள் வேண்டும். ஏனென்றால் வீட்டிலும் வேலை அதிகம். குழந்தையை பார்த்து கொள்ளவும் ஒரு ஆள் தேவை. ஆனால் இப்போதைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. அதனால் நானும் அண்ணி ரம்யாவும் சேர்ந்தே எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. நான் அமைதியாக வேலைகளை செய்வேன். ஆனால் அண்ணி ரம்யா வேலை செய்யும் பொழுதெல்லாம் எரிச்சல் அடைந்து கோபப்படுவார். எனக்கு இப்போது அண்ணியை பார்த்தால் பயமாக இருந்தது. அவர் அடிக்கடி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என் அறைக்கு வந்து போய் கொண்டிருந்தார். அதனால் நான் என் அறை கதவை மூடிவிட்டுதான் ஜன்னல் வழியாக கார்த்திக்கை பார்ப்பேன். கார்த்திக் மீது எனக்கு காதல் என்பது இப்போது எனக்கே உறுதியாகிவிட்டது. ஆனால் அந்த காதலை என்னால் அதிக நாட்கள் மறைக்க முடியவில்லை. அது என் கண்களிலும் பேச்சிலும் வெளிப்படையாக தெரிய தொடங்கியது. அண்ணி ரம்யாவின் கவனம் மீண்டும் என் பக்கம் திரும்பியது. அஞ்சலி, நான் உன்னை எப்போதிலிருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். இதோ பார், பால் பொங்கி வழிகிறது என்று அண்ணி கத்தினார். கார்த்திக் நினைவில் மூழ்கி போயிருந்த நான் அடுப்பில் பால் வைத்திருப்பதையே மறந்துவிட்டேன். அண்ணி என்னை உலுக்கி அந்த நினைவு உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். என்ன நடக்கிறது உனக்கு? எங்கே தொலைந்து போகிறாய்? வேலைகளையும் கெடுக்கிறாய். உனக்கு ஏதாவது கவலை இருந்தால் சொல் என்று எத்தனை முறை கேட்பது என்று என்னை கடித்து கொண்டார். இனி மறைக்க முடியாது என்று எனக்கு தோன்றியது. அண்ணி, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னேன். அண்ணியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்தேன். ஆனால் அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக போகிறது என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் என் சொந்த அக்காவாக இருந்திருந்தால் என் ரகசியத்தை காத்திருப்பார். ஆனால் அண்ணி ரம்யா என் அண்ணனின் விருப்பம். அவர் என்னை ஒருபோதும் முழுமையாக நேசித்ததில்லை. நான் அவரை தோழியாக நினைத்து பகிர்ந்து கொள்ளும் விஷயம் பின்னாளில் என் பலவீனமாக மாறி எனக்கு எதிராக திரும்பும் என்பதை நான் அறியவில்லை. சொல்லு அஞ்சலி, என்ன விஷயம்? எல்லாம் நலம்தானே என்று அண்ணி ரம்யா அதற்காகவே காத்திருந்தது போல கேட்டார். அவர் உடனடியாக என்னை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்து பேசத் தொடங்கினார்.
நான் அவரிடம், அண்ணி முதலில் சத்தியம் செய்யுங்கள், இதை அண்ணன் விஜயிடம் சொல்ல மாட்டீர்கள் என்றேன். அதற்கு அண்ணி ரம்யா கோபப்படுவது போல நடித்து, உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் சொல்லாதே என்று கூறி எழுந்து செல்ல முயன்றார். நான் அவர் கையை பிடித்து தடுத்து, இல்லை அண்ணி, உங்களைத்தான் நான் அதிகம் நம்புகிறேன் என்றேன். அவர் கொஞ்சம் பிகு பண்ணிக்கொண்டு மீண்டும் அமர்ந்தார். பைத்தியமே, உன்னை என் தங்கை என்று சொல்லிவிட்டேன். அக்கா எப்போதாவது தங்கையின் ரகசியத்தை வெளியே சொல்வாளா? என்னவென்று வெளிப்படையாக சொல் என்றார். அவர் கொடுத்த தைரியத்தில் நான் தலைகுனிந்தபடி சொன்னேன், அண்ணி, எனக்கு ஒருவரை பிடித்து விட்டது. நான் அவரை காதலிக்கிறேன். அண்ணி அதிர்ச்சி அடைந்து, என்னது என்று கேட்டார். அவர் அதிர்ச்சி அடைந்தது நியாயம்தான். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளில் நான் யாரிடமும் இப்படி பேசியதில்லை. நான் மிகவும் அமைதியான கண்ணியமான பெண். ஆமாம் அண்ணி, இது உண்மைதான் என்றேன். யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று அவர் மிகவும் அன்பாக கேட்பது போல கேட்டார். அந்த நிமிடம் அவர் எனக்கு ஒரு சிறந்த தோழியாக தெரிந்தார். நான் மெதுவாக சொன்னேன், நமது வீட்டிற்கு எதிரே இருக்கிறாரே அந்த பையன். அண்ணி உடனே, ஓ, அந்த மளிகை கடை பையனா? பார்க்க அழகாக வெட்கப்பட்டு பேசுகிறானே, அவனா என்று கேட்டார். நான் வெட்கத்துடன் ஆமாம் என்றேன். நீ அவனிடம் பேசினாயா? இல்லை, அவனை சந்திக்க சென்றாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லை அண்ணி, என்னிடம் மொபைல் கிடையாது. நான் வீட்டை விட்டு வெளியே போவதும் கிடையாது. பிறகு எப்படி நான் அவனை சந்திக்க முடியும்? அண்ணி கேட்டார். பின்ன எப்படி அவனை காதலிக்கிறாய்? நான் சொன்னேன், மனதிற்குள் நேசிக்க தொடங்கிவிட்டேன். ஜன்னல் வழியாக அவன் கடையில் அமர்ந்திருப்பதை பார்ப்பேன். ஒரு நாள் அவன் என்னை பார்த்து விட்டான். அவன் என்னை பார்க்க தொடங்கிய பிறகுதான் நான் அவனை கவனித்து கொண்டிருப்பதை அவன் உணரத் தொடங்கினான். அதன் பிறகு அவனும் என்னை பார்க்க ஆரம்பித்தான். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொள்வோம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா அண்ணி, வர்மாஜி வீட்டு பார்ட்டிக்கு அவன் வந்திருந்த போது அங்கே என்னை பார்த்து சிரித்து கொண்டே ஏதோ செய்கை செய்தான். அப்போதே நான் புரிந்து கொண்டேன், என்னைப் போலவே அவனுக்கும் என் மீது காதல் இருக்கிறது என்று. என் பேச்சை கேட்ட அண்ணி ரம்யா சிரித்து கொண்டே, அஞ்சலி, நீ நிஜமாகவே பைத்தியமாகிவிட்டாய் என்றார். பிறகு அவர், சரிவா, நாளை அந்த பையன் வீட்டிற்கு செல்வோம். அவன் அம்மாவிடம் பேசுவோம். அந்த வீட்டில் அவனும் அவன் அம்மாவும் மட்டும்தான் இருப்பதாக கேள்விப்பட்டேன் என்றார். நான் உடனடியாக மறுத்தேன். அண்ணி, வேண்டாம், நான் அவன் வீட்டிற்கு வரமாட்டேன் என்று பிடிவாதமாக சொன்னேன். அண்ணி ரம்யா என்னை அங்கே அழைத்துச் செல்ல எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் என் மறுப்பால் அன்று எங்களால் போக முடியவில்லை. இருப்பினும் அண்ணி ரம்யா 2-3 நாட்களுக்கு ஒரு முறை அவன் வீட்டிற்கு செல்லலாம் என்று என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவர் என்னை வற்புறுத்தி தயார் செய்து விட்டார். அவன் அம்மாவுக்கு எப்போதுமே உடல்நிலை சரியில்லாமல் இருக்குமாம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டாமா? அவர் உடல்நிலையை பார்த்துவிட்டு வரலாம் என்று கூறி என்னை வலுக்கட்டாயமாக அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். நாங்கள் அவன் வீட்டு வாசலில் நிற்பதை கார்த்திக் தன் கடையிலிருந்து பார்த்து விட்டான். அண்ணி ரம்யா என் கூட இருந்ததால் அவன் எதுவும் பேசவில்லை. நாங்கள் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றோம். அங்கே அவன் அம்மா இருந்தார். நாங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் வீட்டில் வசிக்கிறோம் என்று அண்ணி ரம்யா அறிமுகப்படுத்தி கொண்டார். பிறகு அண்ணி அவன் அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தார். நான் அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தேன். நான் வீட்டிற்கு வந்திருப்பது கார்த்திக்கு தெரிந்துவிட்டது. அதனால் அவன் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வீட்டிற்குள் வந்தான். என்னை பார்த்து புன்னகைத்து விட்டு அறைக்குள் சென்றான். அண்ணி ரம்யா கார்த்திக்கின் அம்மாவிடம் பேசிக்கொண்டே ரகசியமாக என்னை இடித்து கிண்டல் செய்து கொண்டிருந்தார். கார்த்திக்கின் அம்மா பேசும்போது, நாங்கள் இங்கே வந்து சில நாட்கள் தான் ஆகிறது. எனக்கு எப்போதும் உடல்நிலை சரியில்லை. என் மகனுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். அப்போதுதான் ஒரு மருமகள் வந்து எனக்கு பணிவிடை செய்வாள் என்றார். இதை கேட்டதும் அண்ணி ரம்யா என்னை பார்த்து சிரித்தார். நான் வெட்கப்பட்டேன். அதன் பிறகு நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். அன்று முதல் அண்ணி ரம்யா என்னை விடவே இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கார்த்திக்கின் பெயரை இழுத்து என்னை கிண்டல் செய்து கொண்டே இருந்தார். எப்போதும் கார்த்திக்கும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். என்னிடம் மட்டும் மொபைல் இருந்திருந்தால் நானும் கார்த்திக்குடன் பேசி இருப்பேனே என்று வருத்தப்பட்டேன். ஆனால் அண்ணன் விஜயை நினைத்தால் பயமாக இருந்தது. நான் கார்த்திக்குடன் பேசுவது தெரிந்தால் அண்ணன் மிகுந்த ஆத்திரமடைவார் என்பது எனக்கு தெரியும். கார்த்திக் கழுத்தை நிமிர்த்தி ஜன்னல் வழியாக என்னை பார்ப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவனே என்னிடம் வந்து தன் காதலை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் அவன் இன்னும் எதுவும் பேசவில்லை. எங்கள் தலைவிதியில் என்ன எழுதி இருக்கிறதோ தெரியவில்லை. நாட்கள் இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு நாள் மதியம் 2:30 மணியாகியும் கார்த்திக் கடையை திறக்கவில்லை என்பதை நான் கவனித்தேன். நான் மிகவும் திகைத்தேன். ஏனென்றால் அவன் ஒரு நாளும் கடையை மூட மாட்டான். என்ன நடக்கும் என்று என் மனம் பதற்றமடைந்தது. நாள் முழுவதும் கடந்துவிட்டது. ஆனால் கார்த்திக்கை எங்குமே காணவில்லை.
நான் வாசலுக்கு சென்று கார்த்திக்கின் வீட்டை பார்த்தேன். அவன் வீட்டு வாசலிலும் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் எங்கே சென்றான்? என் பதற்றத்தை பார்த்த வேலைக்காரன் சோட்டு, என்ன ஆனது அக்கா, ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டான். நான் பின்னால் திரும்பி பார்த்தேன். அண்ணி ரம்யா நான் சோட்டுவிடம் பேசுவதை பார்க்கிறாரா என்று கவனித்தேன். யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு சோட்டுவிடம் ரகசியமாக கேட்டேன். சோட்டு, உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள் அக்கா என்றான் அவன். அந்த எதிரே இருக்கும் மளிகை கடை ஏன் இன்று மூடப்பட்டிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு சோட்டு சொன்னான், தெரியவில்லை அக்கா. நேற்று இரவு கார்த்திக்கின் அம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டதாம். ஒருவேளை அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் வேலை இருக்கிறதா என்று கேட்டான். நான் ஏதோ சாக்கு சொல்லி மழுப்பினேன். ஆமாம், சில பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது என்றேன். அவன் பொருட்களின் பட்டியலை என்னிடம் கொடுங்கள், நான் சந்தைக்கு சென்று வாங்கி வருகிறேன் என்றான். ஆனால் நான் அதை தவிர்த்து விட்டேன். 1 அல்லது 2 நாட்களில் கார்த்திக் திரும்பி வந்து விடுவான் என்று நினைத்தேன். ஆனால் 5 நாட்களாகியும் அவன் வரவில்லை. அதே சமயம் நாட்கள் செல்ல செல்ல என் அண்ணன் விஜயின் நடவடிக்கைகளில் பெரிய மாற்றங்களை கண்டேன். அண்ணன் என்னிடம் மிகவும் எரிச்சலாகவும் கோபமாகவும் நடந்து கொண்டார். எப்போதும் வீட்டிற்குள்ளேயே இரு, வெளியே தலை காட்டாதே என்று என்னிடம் கடுமையாக சொன்னார். நான் தான் அதிகம் வெளியே போவதே இல்லையே, பின் ஏன் அவர் இப்படி சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. பல நாட்கள் அண்ணனின் இந்த மாற்றத்தை சகித்து கொண்டேன். ஒரு நாள் அண்ணி ரம்யா என்னிடம் சொன்னார், அஞ்சலி, எனக்கென்னவோ உன் அண்ணனுக்கு உன்னை பற்றியும் கார்த்திக்கை பற்றியும் தெரிந்துவிட்டது என்று தோன்றுகிறது. நான் பதற்றத்துடன், அண்ணி, அவருக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கு மட்டும் தானே தெரியும் என்றேன். அண்ணி ரம்யா என்னை அமைதிப்படுத்தினார். சரி, கவலைப்படாதே. அப்படி ஏதேனும் தெரிந்திருந்தால் உன் அண்ணன் கண்டிப்பாக என்னிடம் பேசுவார். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று ஆறுதல் கூறினார். ஆனால் அண்ணன் விஜய் எப்போதும் கோபத்திலேயே இருந்தார். அண்ணி ரம்யா அண்ணனின் கோபத்திற்காக என்னை திட்டத் தொடங்கினார். நீ என்ன நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றாய்? உன்னால் வீட்டின் நிம்மதியே போய்விட்டது. ஏதாவது தப்பு செய்திருந்தால் சொல்லிவிடு. உன் அண்ணன் எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படுகிறார். காரணமில்லாமல் அவர் இப்படி இருக்க மாட்டாரே என்று அண்ணி என்னை காயப்படுத்தினார். அண்ணி என் மீது வீண்பழி சுமத்துவது எனக்கு மிகுந்த வலியை தந்தது. நான் தான் தவறாக எதுவும் செய்யவில்லையே. மேலும் கடந்த பல நாட்களாக கார்த்திக்கும் கண்ணில் படவில்லை. இப்போது அண்ணன் விஜய்க்கும் அண்ணி ரம்யாவுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை நடக்க தொடங்கியது. எப்போதும் அண்ணிதான் சண்டையை ஆரம்பிப்பார். அவர்கள் சண்டை போடும்போது அண்ணன் விஜய் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். நான் சீக்கிரமே அஞ்சலிக்கு திருமணம் செய்து வைத்து விடுவேன். அதற்கான வரனை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று. இதை கேட்டதும் என் இதயம் அதிர்ந்தது. 1 வாரமாக கார்த்திக்குக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவனது மொபைல் எண் கூட என்னிடம் இல்லை. அன்று மாலை அண்ணன் விஜய் வீட்டிற்கு வந்தபோது ஒரு நற்செய்தி சொல்வதாக அண்ணி ரம்யாவிடம் சொன்னார். இன்று மாப்பிள்ளை வீட்டார் அஞ்சலியை பார்க்க வருகிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். என் பெற்றோர் இறக்கும் முன் அஞ்சலியை ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டித்தர வேண்டும் என்று சத்தியம் வாங்கினார்கள். அந்த வாக்கை நிறைவேற்றப் போகிறேன் என்றார். அண்ணன் விஜய் அன்று அலுவலகம் செல்லவில்லை. சோட்டுவிடமும் பலவிதமான தின்பண்டங்களை வாங்கி வரச் சொன்னார். என்னிடம் அவர் நேரடியாக பேசவில்லை. ஆனால் அண்ணி ரம்யாவிடம், அவளை நன்றாக தயார் செய். மாப்பிள்ளை வீட்டாருக்கு அவளை பிடித்து விட வேண்டும். அவளுக்கு நல்ல யோகம் இருக்கிறது என்றார். மாப்பிள்ளை வீட்டார் மிகவும் வசதியானவர்கள் என்று தெரிந்ததும் அண்ணி ரம்யாவுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அண்ணி என்னிடம் வந்து, இப்போது என்ன செய்வாய்? உன் கார்த்திக் காதல் அரைகுறையாக நின்றுவிடுமே என்றார். நான் சொன்னேன், அண்ணி, எனக்கு அண்ணனின் கோபத்தை பார்த்தால் பயமாக இருக்கிறது. அவர் ஏன் என் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறார்? அண்ணி, உன் காதலை பற்றி தெரிந்திருக்குமோ என்னவோ. இப்போது உன் அண்ணன் வீட்டில்தான் இருக்கிறார். அதிகம் பேசாதே என்று எச்சரித்தார். மாலை நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் என்னை பார்க்க வந்தார்கள். வந்தவுடனேயே அவர்களுக்கு என்னை பிடித்து விட்டது. அவர்கள் ஒரு பெரிய காரில் வந்திருந்தார்கள். எனக்கு நிறைய பணம் மற்றும் பரிசுகளை கொடுத்தார்கள். மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்தை மிக விரைவில் நடத்த விரும்பினார்கள். அந்த மாப்பிள்ளை துபாயில் ஒரு நல்ல வேலையில் இருந்தான். திருமணத்திற்கு பிறகு என்னையும் அவனுடன் துபாய்க்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருந்தான். மாப்பிள்ளை பார்க்க மிகவும் லட்சணமாக இருந்தான். அண்ணன் விஜய் இந்த வரனில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அண்ணனின் சந்தோஷத்தை பார்த்த பிறகு என் மனதில் இருந்த கார்த்திக்கின் நினைவை முழுமையாக அகற்றிவிட்டேன். என் அண்ணனின் மகிழ்ச்சியை விட எனக்கு வேறொன்றும் பெரிதாக தெரியவில்லை. அண்ணன் விஜய் என் தலையில் கை வைத்து சொன்னார், அஞ்சலி, என் கௌரவத்திற்கு எந்த இழுக்கும் வந்து விடாமல் பார்த்துக்கொள். நான் உன்னை சந்தோஷமாக இந்த வீட்டிலிருந்து அனுப்பி வைக்கிறேன். அண்ணன் ஏன் இப்படி பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அண்ணன் சென்ற பிறகு அண்ணி ரம்யா என்னிடம் வந்து,
என்ன செய்யப் போகிறாய்? இப்போதே உன் அண்ணனிடம் கார்த்திக் மீதான உன் காதலை பற்றி ஏன் சொல்லவில்லை என்று கேட்டார். நான் சொன்னேன், அண்ணி, நான் இப்போது யாரையும் காதலிக்கவில்லை. என் காதல் நிறைவேறாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் என் அண்ணனின் தலைகுனிய நான் விடமாட்டேன். கார்த்திக்கு என் மீது காதல் இருந்திருந்தால் அவன் முறையாக பெண் கேட்டு வந்திருப்பான். நாங்கள் பேசிக்கொண்டதே இல்லை. பிறகு எப்படி திருமணம் நடக்கும்? அண்ணனின் சொல்படிதான் நான் திருமணம் செய்வேன் என்று அவர் வாயை அடைத்தேன். இருப்பினும் அண்ணி ரம்யா மீண்டும் மீண்டும் கார்த்திக்கின் காதலை கோரி இந்த திருமணத்தை மறுத்துவிடு என்று என்னை தூண்டிவிட்டார். ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். திருமணம் 1 மாதம் கழித்து நடக்க வேண்டியது. ஆனால் மாப்பிள்ளை அவசரமாக துபாய் செல்ல வேண்டியிருந்ததால் அடுத்த வாரமே எளிய முறையில் திருமணத்தை நடத்த அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அண்ணன் விஜய்க்கும் அதில் ஆட்சேபனை இல்லை. மாப்பிள்ளை வீட்டார் பெரும் செல்வந்தர்கள் என்பது அண்ணி ரம்யாவால் ஜீரணிக்க முடியவில்லை. திருமண வேலைகள் வேகமாக நடந்தன. சோட்டுவும் அண்ணனும் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். ஆனால் திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவு சோட்டு திடீரென மாயமானான். நான் ஜன்னல் வழியாக கார்த்திக்கின் கடையை பார்த்தேன். அவன் எங்கே போனான் என்றே தெரியவில்லை. திருமண நாள் வந்தது. நான் மணக்கோலத்தில் தயாரானேன். மாப்பிள்ளை வீட்டாரும் வந்துவிட்டார்கள். நான் மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டு அறையில் அமர்ந்திருந்தேன். அண்ணி ரம்யா என்னை மேடைக்கு அழைத்து செல்ல வந்தார். திருமண மேடையில் நிறைய உறவினர்கள் இருந்தார்கள். அண்ணி என் கையை பிடித்து அழைத்து வந்து கொண்டிருந்த போது திடீரென அண்ணன் விஜயின் மீது என்னை பலமாக தள்ளிவிட்டார். அண்ணன் என்னை பிடித்து கொண்டார். என்ன இது ரம்யா, என்ன செய்கிறாய் என்று அண்ணன் கேட்டார். விருந்தினர்கள் அனைவரும் எங்களையே பார்த்தார்கள். அண்ணி ரம்யாவின் இந்த செயல் எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அண்ணி ரம்யா திடீரென கத்தத் தொடங்கினார். விஜய், உன் தங்கையை சமாளி. இவள் வீட்டை விட்டு ஓடிப்போக தயாராக இருந்தாள் என்று கத்தினார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அண்ணி, என் மீது ஏன் இப்படி வீண் பழி சுமத்துகிறீர்கள் என்று கதறினேன். அவர் விடவில்லை. விஜய், உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லை என்றால் இவள் அறைக்கு வா. உன் தங்கை எத்தகையவள் என்று காட்டுகிறேன் என்றார். அண்ணன் விஜய் அவரை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் அண்ணி அவரை வலுக்கட்டாயமாக என் அறைக்கு இழுத்து சென்றார். விருந்தினர்களும் பின்னால் வந்தார்கள். அண்ணி அறையிலிருந்த ஒரு கயிற்றையும் ஒரு பையையும் தூக்கி காட்டினார். இதோ பார், உன் தங்கை இந்த கயிற்றை கட்டி ஜன்னல் வழியாக குதித்து ஓட திட்டமிட்டிருந்தாள். இந்த பையில் அவளுடைய துணிகளை அடுக்கி வைத்திருக்கிறாள். இவள் யாருடன் ஓட திட்டமிட்டால் தெரியுமா? நம் வீட்டு வேலைக்காரன் சோட்டுவுடன். சோட்டு ஏற்கனவே இங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவனுடன் இவள் ஓட திட்டமிட்டிருக்கிறாள். இவர்கள் இருவரும் காதலித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கத்தினார். அண்ணி ரம்யா தொடர்ந்து பேசினார். உன் தங்கை இவ்வளவு காலம் என் கண்ணில் மண்ணை தூவி கொண்டிருந்தாள். இன்று அவள் பையை தயார் செய்வதை பார்த்தபோதுதான் இவள் நம் குடும்ப மானத்தை ஏலம் போடப் போகிறாள் என்பது எனக்கு தெரிந்தது. நான் அண்ணன் விஜயை பார்த்தேன். அண்ணி பொய் சொல்கிறார் என்று நான் எவ்வளவோ நிரூபிக்க முயன்றேன். அங்கே இருந்த விருந்தினர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு என்னை பற்றி தரை உறைவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அண்ணன் விஜய் தன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார். அவர் ரம்யாவை பார்த்து, ரம்யா, நீ அஞ்சலி மேல் சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் நான் அதை நம்பவில்லை. ஆனால் இன்று எல்லாம் கண்முன்னே தெரிகிறது என்றார். நான் கதறினேன். அண்ணா, அண்ணி பொய் சொல்கிறார். சோட்டுவை நான் என் சகோதரனாகத்தான் பார்க்கிறேன் என்றேன். ஆனால் அண்ணன் விஜய் என் அருகில் வந்து என்னை உலுக்கி, ஏன் இப்படி செய்தாய் என்று கத்தினார். அந்த இடத்திலேயே மாப்பிள்ளையின் பெற்றோர், இப்படிப்பட்ட பெண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். மாப்பிள்ளையும், அப்பா அம்மா வாங்க போகலாம், இவளுடன் ஒரு நிமிடம் கூட இருக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டான். என் அண்ணன் அவர்களின் காலில் விழுந்து கெஞ்சினார். ஆனால் அவர்கள் எதையும் கேட்காமல் என்னை பற்றி அசிங்கமாக பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். வந்த ஊர்வலம் அப்படியே திரும்பி சென்றது. நான் நிரபராதி என்று நிரூபிக்க என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. அழுவதை தவிர வேறு வழியும் தெரியவில்லை. விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு அண்ணன் விஜய் என் கன்னத்தில் அறைந்தார். நான் அண்ணி ரம்யாவை பார்த்து, அண்ணி, நீங்கள் எனக்கு செய்தது கொஞ்சமும் சரியில்லை என்றேன். அதற்கு அவர், நீ ஒரு ஒழுக்கமில்லாத பெண். நீ இந்த வீட்டில் இருந்தால் எங்கள் மானமே போய்விடும் என்றார். அவர் தன் கணவரிடம், இவளை இப்போதே வீட்டை விட்டு துரத்துங்கள் என்று தூண்டினார். நான் என் அண்ணன் விஜயன் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினேன், அழுதேன். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. உன்னால் என் மானமே போய்விட்டது என்று கூறி என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். நான் கத்தியும் கதறியும் எந்த பயனும் இல்லை. அண்டை வீட்டார் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் அந்த மணப்பெண் அலங்காரத்திலேயே வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அண்ணி ரம்யா இப்படி ஒரு விளையாட்டை விளையாடுவர் என்று நான் நினைக்கவே இல்லை.
நடந்து நடந்து ஒரு பெரிய சாலைக்கு வந்தேன். எனக்கு சரியான வழிகள் கூட தெரியாது. அழுது அழுது என் கண்கள் வீங்கிவிட்டன. அந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு மணப்பெண் கோலத்தில் சாலையோரம் அமர்ந்து கதறிக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு இளம்பெண் என் பின்னால் வந்து நின்றாள். சகோதரி, ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டாள். நான் சொன்னேன், இதுதான் என் விதி, என்னால் எங்கே போக முடியும் என்று. அவள் என் கதையை கேட்டாள். உன்னை உன் உறவினர்களே சித்திரவதை செய்திருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று வருத்தப்பட்டாள். நான் எல்லாவற்றையும் அவளிடம் சொன்னேன். என் மணப்பெண் கோலத்தை பார்த்து திருமணம் நடக்கும் முன்பே சிதைந்து போனவள் நான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவள் சொன்னாள், நீ என்னுடன் வா. நான் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அங்கே என்னை போன்ற பல பெண்கள் இருக்கிறார்கள். அங்கே எங்களுக்கு தங்குமிடமும் பாதுகாப்பும் கிடைக்கும். எங்களை அங்கே தைரியமானவர்களாக மாற்றுகிறார்கள். உன்னிடம் ஏதேனும் திறமை இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்றாள். இந்த கரிய இரவை கழிக்க எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்பட்டது. அதனால் அவளுடன் சென்றேன். அந்த தொண்டு நிறுவனத்திற்கு சென்றதும் அங்கே இருந்த பெண்களை பார்த்து வியர்ந்தேன். இந்த உலகில் நான் மட்டும் அனாதை இல்லை. என்னை போன்ற பல பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கிருந்த வார்டனிடம் அந்த பெண் என்னை பற்றி சொன்னாள். நான் அங்கே தங்கத் தொடங்கினேன். 4 நாட்கள் கடந்தன. எனக்கு என் அண்ணனின் நினைவு வந்தது. என் தலைவிதியை எண்ணி வருந்தினேன். இப்படியே 1 மாதம் கடந்துவிட்டது. நான் அந்த இடத்திற்கு பழகிவிட்டேன். அங்கிருந்த வேலைகளை செய்தேன். எனக்கு நல்ல உணவும் கிடைத்தது. ஒரு நாள் எங்கள் தொண்டு நிறுவனத்தில் மளிகை பொருட்கள் வர வேண்டியிருந்தது. வார்டனிடம் அந்த பட்டியலை கொடுத்து, இப்போது ஒரு பையன் ரிக்ஷாவில் பொருட்களை கொண்டு வருவான், அதை சரிபார்த்து உள்ளே வை என்றார். நான் வாசலில் நின்று அவனுக்காக காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் ஒரு ரிக்ஷா வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பையன் இறங்கி மூட்டைகளை இறக்கத் தொடங்கினான். திடீரென என் பார்வை அவன் மீது விழுந்தபோது நான் அப்படியே உறைந்து போனேன். என் முன்னால் நின்று பொருட்களை இறக்கி கொண்டிருந்தது வேறு யாரும் இல்லை, அவன் கார்த்திக். கார்த்திக்கும் என்னை பார்த்து விட்டான். அவன் கையில் இருந்த பொருட்களை அப்படியே கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து என் முன்னால் நின்றான். அஞ்சலி, நீ எங்கே போய்விட்டாய்? உன் அண்ணன் உனக்காக எவ்வளவு துடிக்கிறார் தெரியுமா? நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று படபடப்பாக கேட்டான். நான் தழுதழுத்த குரலில் கேட்டேன், நீ என்ன சொல்கிறாய்? நீ எங்கே போயிருந்தாய்? என் கண்கள் உன்னை எவ்வளவு தேடின தெரியுமா? அவன் சொன்னான். அஞ்சலி, என் அம்மாவுக்கு திடீரென உடல்நிலை மோசமானதால் நான் அவர்களை அழைத்து கொண்டு அவசரமாக சென்னைக்கு சென்றேன். அங்கே சிகிச்சையில் பல நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் அங்கிருந்து வந்ததிலிருந்து என் கண்கள் உன் ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தன. நீ அங்கே இல்லை என்றதும் நான் பதறிப்போய் அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டேன். உன் அண்ணன் உனக்கு திருமண ஏற்பாடு செய்ததாகவும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் ஊர்வலம் திரும்பி சென்று விட்டதாகவும், அண்ணன் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டதாகவும் சொன்னார்கள். உன் அண்ணன் இப்போது உன்னை தேடி அலைகிறார். உன்னை தேடி நானும் பல இடங்களுக்கு சென்று விட்டேன். நான் அழுது கொண்டே சொன்னேன், அண்ணன் விஜய் ஏன் என்னை தேடுகிறார்? அன்னை ரம்யா என் மீது வீண்பழி சுமத்தும் போது அவர் எதையும் கேட்கவில்லையே. கார்த்திக் என் கையை பிடித்து கொண்டு சொன்னான், அஞ்சலி, எனக்கு எல்லாம் தெரியும். நான் உன்னை ஜன்னல் வழியாக பார்த்தது வெறும் விளையாட்டுக்காக அல்ல. உன்னை நான் ஆழமாக நேசித்தேன். என் காதலை சொல்ல வரும்போதுதான் என் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. இப்போது உன் அண்ணனுக்கும் உண்மை தெரிந்து விட்டது. உன்னை அண்ணி ரம்யா யாருடன் சேர்த்து பேசி அசிங்கப்படுத்தினாரோ அதே வேலைக்காரன் சோட்டு சில நாட்களுக்கு முன்பு உன் வீட்டிற்கு வந்திருக்கிறான். கார்த்திக் தொடர்ந்து சொன்னார். சோட்டு வீட்டிற்கு வந்ததும் உன் அண்ணன் விஜய் அவனை போட்டு அடித்து துவைத்திருக்கிறார். அவனை அடித்து கொண்டே வீட்டை விட்டு வெளியே சாலைக்கு இழுத்து வந்திருக்கிறார். மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். என் தங்கையை ஏமாற்றி அவளுடன் ஓடிப்போக திட்டமிட்டாயே, இப்போது எதற்கு வந்தாய் என்று அண்ணன் ஆத்திரமாக கத்தியிருக்கிறார். சோட்டு அழுது கொண்டே, ஐயா, என்னை ஏன் அடிக்கிறீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன்? நான் உங்கள் வேலைக்காரன் தானே என்று கேட்டிருக்கிறான். அண்ணன் விஜய் எல்லோர் முன்னிலையிலும், நீயும் என் தங்கை அஞ்சலியும் காதலித்தீர்கள் தானே, அவளை தூக்கி கொண்டு ஓட திட்டமிட்டாயே, ஒருவேளை அவளை திருமணமும் செய்திருப்பாய். இப்போது எதற்கு இங்கே வந்தாய் என்று கேட்டிருக்கிறார். அதை கேட்டு சோட்டு தன் காதுகளை பொத்திக் கொண்டு கத்தியிருக்கிறான். விஜய் ஐயா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? அஞ்சலி அக்கா எனக்கு தங்கை மாதிரி. நான் எப்போதும் அவரை அக்கா என்று தானே கூப்பிடுவேன். இப்படி ஒரு பாவத்தை செய்ய நினைப்பேன் என்று எப்படி நினைக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறான். அண்ணன் விஜய் விடாமல், திருமணத்திற்கு 1 நாள் முன்னால் நீ ஏன் யாரிடமும் சொல்லாமல் ஓடிப்போனாய் என்று கேட்டபோது சோட்டு உண்மையை உடைத்திருக்கிறான். அவன் சொன்னான், விஜய் ஐயா, நான் யாரிடமும் சொல்லாமல் போகவில்லை. அஞ்சலி அக்காவின் திருமணத்திற்கு முதல் நாள் இரவே நான் அண்ணி ரம்யாவிடம் சொல்லிவிட்டு தான் சென்றேன்.
என் அப்பாவின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் அவசரமாக கிராமத்திற்கு போக வேண்டும் என்று அவரிடம் கூட பணம் வாங்கினேன். திரும்பி வர 1 மாதம் ஆகும் என்றும் அவரிடம் தெளிவாக சொன்னேன். சோட்டு தொடர்ந்து பேசினான். விஜய் ஐயா, என் தங்கைக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது. நான் இன்னும் 10 நாட்கள் கழித்து தான் ஊருக்கு செல்வதாக இருந்தேன். ஆனால் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமானதால் அஞ்சலி அக்காவின் திருமணத்திற்கு 1 நாள் முன்பே நான் அவசரமாக கிளம்ப வேண்டியிருந்தது. உங்களுக்கு என் மேல் சந்தேகம் இருந்தால் என் கிராமத்திற்கு தொலைபேசி செய்து கேட்டு பாருங்கள். அண்ணன் விஜய் அண்ணி ரம்யாவை திரும்பி பார்த்தபோது அவர் முகம் வெளிரி போய் உடல் நடுங்க தொடங்கியது. அவரின் அந்த பயத்தை பார்த்ததுமே அவர் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறார் என்பதை அண்ணன் விஜய் புரிந்து கொண்டார். சோட்டுவும் அண்ணி ரம்யாவிடம், அண்ணி உண்மையை சொல்லுங்கள், நான் உங்களிடம் சொல்லிவிட்டு தானே சென்றேன் என்று கேட்டான். ஆனால் அண்ணி ரம்யா அப்போதும் இந்த வேலைக்காரன் பொய் சொல்கிறான் என்று சாதிக்க முயன்றார். ஆனால் சோட்டு தான் கிராமத்திற்கு தான் சென்றேன் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்தான். அண்ணன் விஜய் தன் தலையை பிடித்து கொண்டு அழத் தொடங்கினார். இந்த வஞ்சகி சொன்ன பொய்யை நம்பி என் தங்கையை வீட்டை விட்டு துரத்தி விட்டேனே என்று கதறினார். ஆத்திரத்தில் அண்ணி ரம்யாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து, எதற்காக இப்படி செய்தாய் என்று அண்ணன் கேட்டார். அப்போது அண்ணி ரம்யா எல்லா உண்மைகளையும் ஒப்புக்கொண்டார். அஞ்சலி மீது அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே பொறாமை இருந்திருக்கிறது. அண்ணன் விஜய் தன் தங்கை மீது இவ்வளவு பாசம் வைத்திருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. அதோடு அஞ்சலிக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டிலிருந்து வரன் வந்ததும் அவருக்கு பொறாமை இன்னும் அதிகமானது. எனக்கு கிடைக்காத வசதி வாய்ப்புகள் இவளுக்கு கிடைக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார். அதனால்தான் அஞ்சலியின் திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேலைக்காரன் சோட்டுவுடன் சேர்ந்து அஞ்சலி மீது வீண் பழி சுமத்தினார். இதை அந்த தெருவில் இருந்த அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அனைவரும் அண்ணி ரம்யாவை கேவலமாக பேசினார்கள். அன்று முதல் உன் அண்ணன் விஜய் உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். அஞ்சலி, உன் அண்ணன் தன் தவறை உணர்ந்து மிகவும் வருந்துகிறார். உன்னை தேடி அவரும் அலைகிறார், நானும் தேடிக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் உன்னை உண்மையாகவே நேசிக்கிறேன். இன்று உன்னை பார்த்து விட்டேன். தயவு செய்து என்னுடன் வீட்டிற்கு வா. அண்ணனை மன்னித்து விடு என்று கார்த்திக் என்னிடம் கெஞ்சினான். என் கண்களுக்கு முன்னால் கார்த்திக் நின்று தன் காதலை சொல்லிக் கொண்டிருந்தான். கடந்த 1 மாத காலமாக அந்த தொண்டு நிறுவனத்தில் நான் எவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டிருந்தேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அங்கே எனக்கு எந்த குறையும் இல்லை என்றாலும் என் மீது விழுந்த பழி என் இதயத்தை அழித்து இருந்தது. கார்த்திக் என்னை என் வீட்டிற்கு அழைத்து சென்றான். நான் வீட்டிற்கு திரும்பியதை பார்த்ததும் அண்ணன் விஜயின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் அழுது கொண்டே என்னை கட்டி அணைத்து கொண்டார். என்னிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார். அன்னை ரம்யாவும் அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டார். நான் இருவரையும் மன்னித்து விட்டேன். அண்ணன் விஜய்க்கு தன் தவறை நினைத்து பெரும் குற்ற உணர்வு இருந்தது. அண்ணி ரம்யாவும் பயத்தில் இருந்தார். ஏனென்றால் என் தங்கை மட்டும் கிடைக்கவில்லை என்றால் உன்னை விவாகரத்து செய்து விடுவேன் என்று அண்ணன் விஜய் அவரை எச்சரித்திருந்தார். அஞ்சலிக்குத்தான் விஜய் அதிக முக்கியத்துவம் தருகிறார் என்ற பொறாமையில்தான் அவர் இவ்வளவு பெரிய சதியை செய்தார் என்பது இப்போது அண்ணனுக்கும் புரிந்துவிட்டது. ரம்யா அண்ணி தன் தவறுகளுக்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டார். கார்த்திக் அண்ணன் விஜயிடமும் அண்ணி ரம்யாவிடமும் எங்களை பற்றிய உண்மையை வெளிப்படையாக சொன்னான். நான் உங்கள் தங்கை அஞ்சலியை நேசிக்கிறேன் என்று அவன் தைரியமாக கூறினான். அண்ணன் விஜய்க்கு நான் மீண்டும் வீட்டிற்கு வந்ததே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அவர் கார்த்திக்கின் காதலை தவறாக நினைக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு கார்த்திக் தன் தாயுடன் முறைப்படி பெண் கேட்டு எங்கள் வீட்டிற்கு வந்தான். அண்ணன் விஜய் எங்களின் திருமணத்தை உறுதி செய்தார். அண்ணனும் அண்ணியும் சோட்டுவிடமும் தங்கள் தவறான நடத்தையை எண்ணி மன்னிப்பு கேட்டார்கள். சில நாட்களிலேயே எனக்கும் கார்த்திக்குக்கும் திருமணம் நடந்தது. அண்ணி ரம்யா எதை நினைத்து செய்தாரோ அதில் அவர் வெற்றி பெறவில்லை. அவர் என் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்தார். என் இதயத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு அண்ணனை எனக்கு எதிராக தூண்டிவிட்டார். ஆனால் உண்மை ஒருபோதும் மறைந்திருப்பதில்லை. அது என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது. அது ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் நிறைந்த ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. ஒரு மனைவி தன் கணவனிடம் எதிர்பார்க்கும் அத்தனை அன்பையும் கார்த்திக் எனக்கு கொடுத்தான். அவன் எனக்கு ஒரு கணவனாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த நண்பனாகவும் மாறினான். அண்ணன் விஜயும் அண்ணி ரம்யாவும் இப்போது என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். ரம்யா அண்ணி தன் தவறுகளை உணர்ந்தார். இப்போது எங்கள் உறவில் மீண்டும் அந்த பழைய நெருக்கம் பிறந்துவிட்டது. அண்ணன் விஜய் ஒவ்வொரு அடியிலும் எனக்கு துணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தார். அஞ்சலி, இனி ஒருபோதும் உனக்கு அநீதி இழைக்க நான் விடமாட்டேன் என்று அவர் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்வார்.
திருமணமாகி சில காலம் கழித்து நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு உதவிய அந்த தொண்டு நிறுவன பெண்களுக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். இதை பற்றி என் கணவன் கார்த்திக்கிடமும் பேசினேன். அவன் உடனடியாக எனக்கு ஆதரவு தெரிவித்தான். நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த நிறுவனத்திற்கு நிதி உதவி செய்தோம். அங்கிருக்கும் பெண்களுக்கு கல்வி மற்றும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தோம். என் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய திசையில் பயணித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நான் முன்பை விட அதிக வலிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறேன். கார்த்திக்கின் அன்பும் அண்ணனின் மன்னிப்பும் என் உடைந்த தன்னம்பிக்கையை மீண்டும் துளிர்விட செய்தன. ஒரு நாள் நான் அண்ணி ரம்யாவுடன் அமர்ந்திருந்த போது அவர் சொன்னார், அஞ்சலி, என்னை மன்னித்து நீ மிகப்பெரிய மனதுடையவள் என்று நிரூபித்து விட்டாய். நான் உனக்கு துரோகம் செய்தேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்களிக்கிறேன். அவர் சொன்னதை கேட்டு என் கண்கள் கலங்கின. நான் அவர் கைகளை பற்றி கொண்டு, நடந்ததை மறந்து விடுங்கள் அண்ணி, நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என்றேன். இப்போது எங்கள் இல்லம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. கார்த்திக்கும் நானும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தருணங்களை ரசித்து வாழ்கிறோம். இந்த திருமணம் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்தது மட்டுமல்லாமல் என் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்திருக்கிறது. சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உண்மைக்கும் அன்புக்கும் முன்னால் போய் நிலைத்திருக்க முடியாது என்பதை இந்த கதை எனக்கு கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கை நம்மை பல முறை உடைக்கலாம், ஆனால் அந்த தழும்புகளிலிருந்து நாம் எவ்வளவு வலிமையாக மாறுகிறோம் என்பது நம் கையில்தான் இருக்கிறது. இன்று இந்த கதையை எழுதும்போது என் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன். அந்த இருண்ட இரவு மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் நம்பிக்கை, மன்னிப்பு மற்றும் அன்பின் முக்கியத்துவத்தை நான் ஒருபோதும் உணர்ந்திருக்க மாட்டேன்.